ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டு காரக்குழம்பு எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 1 கப், சின்ன வெங்காயம் 1 கப், தக்காளி விழுது 1 கப். நான் இன்றைக்கி 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி கரைசல், எண்ணெய் தேவையான அளவு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம், சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்துடணும். அப்புறமா பூண்டு 1 கப் சேர்த்து அது கூடவே 1 கத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நம்ம விழுது அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு தேவையான அளவு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க புளி கரைசல் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்புலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது தெரியுது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போது டேஸ்டியான பூண்டு காரக்குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.